கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில புரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ எந்தெந்த ஷேர்லாம் வாங்கலாம் அப்படின்னு சஜஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித் நிவிரா. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் புரோக்கிங் அப்படிங்கிற கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் சுமித் பகாடியா சில கம்பெனியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் கம்பெனி HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸ் அவர் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 560 72 வரைக்கும் சொல்லியிருக்காரு. கரண்ட் ப்ரைஸ் 530 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 458 வரைக்கும் இறங்கியிருக்கு. பட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஷேர் இதனுடைய மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது லாங் டைம் மூவிங் ஆவரேஜ் 100, மிட் டைம் மூவிங் ஆவரேஜ் 50, ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜ் 20, இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இவர் முன்வைக்கிறார். ஸோ வரக்கூடிய காலங்கள், அதாவது நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த ஷேரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய டார்கெட் ப்ரைஸாக 560 ரூபாயிலிருந்து 572 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதை பற்றி அதிகமாக நம்ம பேச வேண்டியதில்லை. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 1340 ரூபா. ஸோ இவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா 1425 1465 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடிய சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும்னா 1285 ரூபான்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால ஷார்ட் டைமில் ஒரு கெயின் பார்க்கணும், இல்லைனா இன்ட்ராடேக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பஜாஜ் ஃபின்சர்வை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இவர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஷேர் HR மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 3209 ரூபா அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. இப்போ இதனுடைய டார்கெட் ப்ரைஸாக 3380 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கார். ஸ்டாப் லாஸ் வேணா உங்களுக்கு 3100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கார். HR மோட்டார் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம காவேரி பிஸ்னஸ் சேனலில் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதாவது HR மோட்டார்ஸுடைய எல்லா விஷயங்கள் பற்றியும் A to Z டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த அட்வைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரபுதாஸ் லவரங கம்பெனி இருக்காங்கல்ல, புரோக்கிங் ஃபார்ம், அந்த கம்பெனியில் உள்ள டெக்னிக்கல் ரிசர்ச் விங்குடைய வைஸ் பிரசிடென்ட் வைஷாலி பரேக் இவங்க வந்து சில ஷேர் சஜஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது எஸ்காட் குபோட்டா அப்படிங்கிற கம்பெனி. இந்த எஸ்காட் குபோட்டாங்கிற கம்பெனி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய கம்பெனி. குபோட்டா டிராக்டர்ஸ் இந்த மாதிரியான விவசாய வேலைகளுக்கு தேவையான வாகனங்களை தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன், எர்த் மூவிங் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்லாம் கூட இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1981 ரூபான்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த கம்பெனியுடைய சார்ட்டை பார்க்கும்பொழுது அட்ராக்டிவ் வித் மச் அப்சைடு பொட்டன்ஷியல் விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கம்பெனியோட ஷேரை வந்து நீங்கள் 2150 ரூபான்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாம். சப்போர்ட் லெவல் வந்து 1850, அதாவது ஸ்டாப் லாஸ் 1850ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக இந்த கம்பெனியுடைய ஷேர் 2150 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரபுதாஸ் லவரங கம்பெனியுடைய டெக்னிக்கல் ரிசர்ச் விங்குடைய வைஸ் பிரசிடென்ட் வைஷாலி பரேக் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சஜஷன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4396 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி தான் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட்டாக. இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸ் 4880 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 4180 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வாங்கி ஒரு சின்ன லாபம் பார்க்கணும், இல்லை பெரிய அளவில் லாபம் பார்க்கணும், பல்காக நீங்கள் வந்து அக்யூர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரபுதாஸ் லவரங்களுடைய இந்த அட்வைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கம்பெனி பஜாஜ் கன்சியூமர் கேர் இருக்கிற கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், டாய்லெட்ரிஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய கம்பெனி தான் இந்த பஜாஜ் கன்சியூமர் கேர் அப்படிங்கிறது. இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸாக 172 ரூபா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 157 ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 150 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஷேரும் அப் ட்ரெண்டில் இருக்குது. இது கொஞ்சம் நாளைக்கு இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால இதை சஜஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆனந்த் ரதி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்கிங் ஃபார்ம் இருக்குது. அந்த புரோக்கிங் ஃபார்முடைய ஈக்விட்டி ரிசர்ச்சுடைய சீனியர் மேனேஜர் மிஸ்டர் ஜிகார் எஸ் பட்டேல் சில கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் சஜஷன் கொடுத்துருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிருக்கிறது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரிட்டைல். இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அந்த 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா 200 ரூபாங்கிறது 52 வீக் லோவஸ்ட் ப்ரைஸ். இப்போ 227, 26 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் இருக்கும். அதாவது நீங்கள் டார்கெட் ப்ரைஸாக 260 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 224 இருந்து 227ங்கிறது பையிங் ரேஞ்சு. ஓகேவா, டார்கெட்டு 260 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 204 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரிட்டைல் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. ROE எல்லாம் மைனஸில் தான் இருக்குது. 4.7 அப்படின்னு மைனஸில் கொடுத்துருக்காங்க ROE.
லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் பயங்கரமான லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு இந்த கம்பெனி. ஸோ இந்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வாக்காட். இந்த கம்பெனி பயோடெக்னாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஃபினிஷ்டு டோசேஜ் ஃபார்முலேஷன், இன்ஜெக்டபிள்ஸ், அதுக்கப்புறம் பயோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஓரல்ஸ் அண்ட் டாபிக்கல்ஸ், அதாவது க்ரீம் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. யூகேவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரிக் மெடிசன் சப்ளை பண்ணக்கூடிய டாப் 3 இந்தியன் கம்பெனிஸில் இந்த கம்பெனி ஒரு முக்கியமான கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபோய்டின் அண்ட் மீத்தைல் கோபாலமைன் இந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்காட்டுடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 169 ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. இதனுடைய பையிங் ரேஞ்சை 166லேருந்து 170 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸாக 205 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 149 ரூபா வச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லோவர் லெவல்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக்ன் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் பை பண்ணிங்களா நல்ல லாபம் பார்க்கலாம், டீசெண்டான ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க சொல்கிற கம்பெனி நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட். இவங்க வந்து ETF மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி. நீங்கள் நிறைய ETF பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 236 ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. இவங்க இதுக்கான டார்கெட் ப்ரைஸாக என்ன சொல்கிறாங்கன்னா 275 ரூபா சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 211 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடியது 233 ரூபாயிலிருந்து 237 ரூபாய்க்குள்ள வாங்குறது வந்து டீசெண்டான பையிங் அப்படின்றாங்க. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் கம்பெனி தான். எப்படி நம்ம CDSL கம்பெனியை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த கம்பெனி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கம்பெனி பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் போடுறேன். இதனுடைய ROE ROC எல்லாமே 20க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 500 கோடிக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பற்றி இன்னொரு நாள் நம்ம வீடியோ போடுவோம். இவ்வளோ நேரம் 3 ப்ரோக்கிங் ஃபார்ம் சஜஸ்ட் பண்ண 9 ஷேர்ஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் இவங்க சொல்கிற மாதிரி எந்த ஷேர் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது, இதை பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இந்த அளவுக்கு டார்கெட் ப்ரைஸ்லாம் இதுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாவது ஒரு கம்பெனி பற்றி இமிடியேட்டாக இந்த வாரத்திலேயே ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நாங்கள் போடுறதுக்கு கூடிய சீக்கிரம் முயற்சி பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸ் சேனல் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஒரு கிளிக் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நான் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸாகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான் தவிர சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதுக்கு இல்லை. ஏற்கனவே சில ப்ரோக்கிங் ஃபார்ம் சொன்னதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க, அதுதான் நல்லது.